பிரைஸ் பி டு காட். மறுபடியுமாக இந்த வீடியோ வழியாக உங்களை பார்ப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு என்று நான் விசுவாசிக்கிறேன். இது ஒரு புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். எனக்கு நல்லா தெரியுது, ஒரு 5 மாத கால அளவு நான் இந்த யூடியூப்பில் மெசேஜ் போடலை. ரொம்ப பிரயாசப்பட்டு முடியாமல் போச்சு. என்னுடைய என்னுடைய பலவீனமோ இல்லை சோர்வோ இல்லை எதுவோ தடை பண்ணது எனக்கு தெரியல. ஆனாலும் நான் மறுபடியும் இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் உண்டு. நான் எஸ்அப்பாட்ட கேட்டேன், அப்பா நான் இந்த வீடியோவை போடலாமா, இல்லை நான் என்னுடைய இஷ்டப்படி நான் பண்ணிகிட்ருக்கேனா, இல்லை உங்களுடைய சித்தத்தில் இருக்கான்றது குறித்து ஜெபத்தில் வைக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்துச்சு, நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லி. அந்த வார்த்தை வந்த பிறகு கன்ஃபார்ம் ஆன பிறகு தான் சரி தொடர்ந்து நம்ம வீடியோவை போடலாம், இது தேவனுடைய சித்து இருக்கிறபடியினால அவருடைய துணை கொண்டு இந்த வார்த்தைகள் புறப்பட்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் மறுபடியும் ஆரம்பித்திருக்கிறேன். இதில் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. என்ன சப்போர்ட் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, உங்களுடைய ஜெபம் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்கும். ஆமென். இந்த வார்த்தை என்பது சாதாரண விஷயம் அல்ல. இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள், வல்லமையுள்ள வார்த்தைகள், பலப்படுத்துகிற வார்த்தைகள் புறப்பட்டு போகணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் புறப்பட்டு போகணும்னா அதற்கு நான் ஆயத்தமாகணும், நான் தேவ சமூகத்தில் அமரணும், கர்த்தரோடு ஒரு ஐக்கியத்தில் இருக்கணும். அப்போ வார்த்தை புறப்பட்டு வரணும் என்பதற்காக எனக்காகவும் இந்த அவருடைய வார்த்தைகளுக்காக ரீச் ஆகும்படியாகவும் எனக்காக உங்கள் ஜெபங்களில் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஜெப கோரிக்கையை வைக்கிறேன். கடந்த ஒரு 5 மாதத்துக்கு முன்பாக நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனாலும் என்னுடைய வேலை நிமித்தமாகவோ பல போராட்டங்கள் நிமித்தமாக தொடர்ச்சியாக வீடியோ போட முடியல. இந்த வீடியோவும் அப்படியே இது ஒன்றோடு இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு சித்தமானால் வாரமாகவும் இல்லை தினமும் கூட வீடியோ போடலாம் என்று தீர்மானிச்சிருக்கிறேன். இதை மறுபடியும் சொல்கிறேன், இதில் உங்களுடைய ஜெபம் முக்கியமானது. இதை தொடர்ந்து போட கிருபை செய்யுங்க. கிருபை செய்யும்படி தேவன்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க. சரி, எல்லாருக்கும் இந்த கடந்த மாதம், அதாவது இந்த 2025 ஆரம்பமாகி ஒரு 8 மாதங்கள் வேகமாக கடந்து போயிடுச்சு. இப்போ நாம் 2025 9வது மாதம் செப்டம்பர் 1 டேல நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நிமிஷம் வரை நம்மளை தாங்கி வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். சரி, இந்த தேவனுக்கு நீங்கள் எத்தனை பேர் கடந்த நாட்களுக்காக மாதத்துக்காக நன்றி சொல்லி ஜெபித்தீங்க? இந்த புதிய மாதத்தை நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணி கொண்டீங்க? நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இயர் எண்டையும் இயர் ஸ்டார்ட்டையும் தான் நம்ம ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறதும், விமர்சையாக ப்ரேயரை வைக்கிறதும், நம்ம நிறைய காரியங்களை கேட்போம். ஆனால் ஒவ்வொரு மாதமும் இல்லை ஒவ்வொரு நாளுமே நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் என்னை பாதுகாத்ததுக்காக நன்றி, இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுக்க போகிறீங்க, அந்த நாள் எப்படி இருக்க போகுது, அந்த நாளில் எனக்கு உங்கள் பலன் வேணும், இப்படி சொல்லி நம்ம ஜெபிக்க நம்ம பழகி கொள்ளும் பொழுது ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு நியூ இயர், ஒரு நியூ டே ஈவெண்ட் போயிட்டு தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு புது வருஷன்ற போது எவ்வளோ சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம அதிகமாக உலகமெங்கிலும் விமர்சையாக கொண்டாடக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் பார்த்தா இந்த நியூ இயர் ஈவெண்ட் தான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் 31 ஜனவரி 1 ஒரு பெரிய செலப்ரேஷனை எல்லா இடங்கள்லையும் பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு இயரை நாம் குட் பை சொல்லி அனுப்புகிறோம், இன்னொரு இயரை நம்ம வெல்கம் பண்ணி ஆரம்பிக்கிறோம். அப்போது இதில் ஒரு செலிப்ரேஷனு, ஒரு மகிழ்ச்சி, வாக்கு தத்தங்கள், ஒரு புதிய ரெசல்யூஷன் எடுக்கிறது, இப்போ நிறைய ஈவெண்ட் நம்ம பார்க்க நேரிடுது. ஆனால் இன்றைக்கு நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஒவ்வொரு நாளுமே நமக்கு கர்த்தர் கொடுத்தது தான். ஏன்னா இந்த ஜீவன் எப்போ ஒரு மனுஷனை விட்டு போகும் என்பதை நமக்கு தெரியாதனால வாழுகிற வாழ்க்கள் எத்தனையோ கர்த்தருடைய கருத்துல கருத்துல எல்லாமே இருக்கிறது. ஆனா இன்றைக்கு ஒவ்வொரு நாளுமே நமக்கு நியூ இயர் தான், நியூ டே தான், நியூ பிகினிங் தான். அந்த வகையில நாம இந்த செப்டம்பர் 1ஆம் தேதி கர்த்தரோடு கூட ஆரம்பித்திருக்கிறோம் என்று நம்ம விசுவாசிப்போம். அதனாலதான் சொல்றேன், நீங்களும் ஜெபத்துல வையுங்க. ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் பாதுகாத்ததற்காக நன்றி அப்பா. இந்த புதிய மாதத்தில் புதிய கிருபைகளை எங்களுக்கு தாங்க, புதிய ஆசீர்வாதங்களை தாங்க, புதிய நன்மைகள் திறக்கப்படட்டும், எனக்கு புதிய சரீரத்தில் பலவீனங்கள் எல்லாம் நீங்கி புது பலனை எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூ பிகினிங்கை நான் ஸ்டார்ட் பண்ணணும் என்று நான் விரும்புகிறேன். தேவன் அதை விரும்புகிறார். சரி, இது என்னுடைய செய்தி இல்லை. இன்னைக்கு
ஒரு விசேஷமான செய்தியோடு கூட உங்ககிட்ட வந்திருக்கிறேன். இந்த செய்தி ஒரு தொடர்ச்சியாய் இந்த டாபிக்ல தான் போக போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு ஆதாரமாக நான் வசனத்தோடு கூட ஆரம்பிக்கிறேன். எல்லாரும் உங்க கையில வேதம் இருந்தா எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல. அல்லேலூயா. இங்க இதுதான் கருப்பொருளை எடுத்திருக்கிறேன். இங்க சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல. வரம், இந்த ஆவிக்குரிய வரத்தை குறித்து தான் இன்றைக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷனோடு கூட வருகிற நாட்கள் முழுவதுமாக வரங்களை குறித்தான சத்தியத்தை நாம கேட்க போகிறோம். அதனால் ஜெபத்தோடு கூட இந்த செய்திகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க, ஜெபத்துல வையுங்க, சரியா? அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இருக்கிற. அப்போ இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க எல்லாருமே, நம்ம எல்லாருமே விசுவாசிகள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. விசுவாசி என்பது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக தன்னுடைய வாழ்க்கையில இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் விசுவாசி தான். அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிகள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆகும்படியான அதிகாரத்தை பிதா நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நாம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். அப்ப விசுவாசியாக மரிக்கிறதுக்காக நம்ம அழைக்கப்படல, அடுத்த கட்டத்துக்குள்ள நாம போகணும். அப்ப இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு, பேதுரு சொல்றாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசத்திற்கு நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல புறஜாதிக்கு இந்த வரத்தை அனுகிரகம் பண்ணி இருக்கிறாரு. அது தடை பண்றதுக்கு நான் யாரு, நான் எம்மாத்திரம் என்று சொல்லி இங்க பேதுரு அவர்கள் சொல்றதை நாம கேட்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த வரம் என்பது எவ்வளவோ இன்றியமையாததா இருக்குது, பாத்தீங்களா? அப்போ இன்றைக்கு எல்லா விசுவாசிகளுக்கும் தெரியும், ஆவிக்குரிய வரங்கள் 9 என்பது உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க? எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆவிக்குரிய வரங்கள் 9, அப்புறம் ஆவிக்குரிய கனிகளும் 9. இது எல்லாமே பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கிறதை நாம பார்க்கிறோம். அப்போ விசுவாசி யார் என்பது நமக்கு நன்றாய் தெரியும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுள்ள அத்தனை பேரும் விசுவாசி. நாம என்றைக்கு உங்க இருதயத்தை திறந்து இயேசுவே எனக்குள்ள வாரும் என்று நீங்கள் கூப்பிட்ட அந்த நேரத்திலேயே தேவனாகிய கர்த்தர் நம் இருதயத்திலே வந்து விடுகிறார். அப்போ நான் பாவியா இருக்கிறேன், பாவத்தை போக்கும் கிருபாதார பலி யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அவர் பாவத்தை மன்னிக்க வந்த ரட்சகர் அவர் தான் என்று உங்களுடைய பாவங்களை இயேசுவிடம் அறிக்கை செய்யும் பொழுது அவர் கிருபையை கொண்டு நாம ரட்சிக்கப்பட்டோம். இதுதான் முதல்ல கர்த்தர் நமக்கு கொடுக்க நல்ல ஒரு ஈவு, கிஃப்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கொடுக்கிற கிஃப்ட் என்ன தெரியுமா? அதுதான் கிருபை, அதுதான் ரட்சிப்பு. ஆமென். ரட்சிப்பு தான் இயேசு கிறிஸ்து கொடுத்த முதல் கிஃப்ட் நமக்கு. அல்லேலூயா. அவர் பாருங்க, அவருடைய ரத்தத்தை சிந்தினபடியால தான் இன்றைக்கு பாவம் மன்னிப்பு நமக்கு உண்டாகிறது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நாம ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படுகிற அனுபவத்துக்குள்ள நாம வர வேண்டும். ஏன்னா பாருங்க, நம்ம இந்த பாவம் நிறைந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்க பார்த்தாலும் அசுத்தங்களும் பாவங்களுக்கும் பஞ்சமே இல்லை. இப்படிப்பட்ட உலகத்துல தான் நாம வாழ வேண்டி இருக்கிறது. அதனால ஏதோ ஒரு சமயங்கள்ல நம்முடைய வாயின் வார்த்தைகளோ இல்லை கண்களின் காட்சிகளோ இருதயத்தின் நினைவுகளோ சிந்தனைகளிலோ ஏதோ ஒரு கரை நம்ம அறியாமலும் பட்டுவிட நேர்ந்திடும். கண்டிப்பாக வரும். அப்போ நாம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், நம்மை நாமே நிதானித்து நாம் என்ன பண்ணணுமா அறிய வேண்டும் என்று செல்ஃப் எக்ஸாமின் நம்ம பண்ணிக்கணும். இந்த நாள் ஒவ்வொரு நாள் நம்ம படுக்கைக்கு போகும்போது, ஆண்டவரே இந்த நாளில் நான் உமக்கு பிரியமாய் வாழ்ந்தேனா, நான் உமக்கு பிரியமான வார்த்தைகளை பேசினேனா, நான் உமக்கு பிரியமான காட்சிகளை பார்த்தேனா, இல்லை என்னுடைய வார்த்தை நிமித்தமாக யாரையாவது காயப்படுத்தினது உண்டா, என் வாயிலிருந்து பொய்யான வார்த்தைகள் வந்ததா, இல்லை அவிசுவாசமான வார்த்தைகள் வந்ததா, இல்லை ஏதாவது ஒரு கெட்ட சிந்தனைகளுக்குள்ள போனேனா, இல்லை இந்த நாளை நான் எப்படி கடத்தினேன், ஏதாவது ஒரு பாவமோ இல்லை ஏதாவது உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் நான் செய்திருப்பேன். ஆனால்
எனக்கு வெளிப்படுத்துங்க, அப்படி செய்திருப்பேன் ஆனால் என்ற பாவத்தை மன்னிங்க என்று சொல்லி ஒவ்வொரு நாள் நம்ம செல்ஃப் எக்ஸாமின் பண்ணும் பொழுது நமக்குள்ள கர்த்தர் பேசுவதை நம்மளால பார்க்க முடியும். அப்போ ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீங்க ரோட்ல போயிட்டு மறுபடியும் கரை இல்லாம வருவதே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் தானே. ஒரு மழை காலங்களில் நீங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு ஒரு வெளியே போயிட்டு வந்துடுங்களா பார்க்கலாம், அதில் எப்படியாவது ஒரு சேரோ சகதியோ ஒட்டி விட நேர்ந்திடும். இதை காட்டிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எல்லா இடங்களிலும் நம்ம தவறி போகிறதுக்கு காரியம் இருக்கிறது. இன்றைக்கி பாருங்கள், நம்ம கையில் இருக்க இந்த மொபைல் ஃபோனே நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய தடையை உண்டு பண்ணும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அல்லேலூயா. நம்ம தெரியும், இந்த மொபைல் மூலியமாக நம்ம என்னென்ன காட்சிகளை பார்க்கிறோம், எவ்வளோ நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறோம் மொபைல் மூலியமாக, டிவி மூலியமாக, இன்னும் இவ்வளோ விதமான பர்பஸ் இருக்குல்ல. எல்லாத்தையும் நம்ம நேரத்தையும் காலத்தையும் வீணாய் கழித்து கொண்டிருக்கிறோம்ல. அல்லேலூயா. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களால் நம்முடைய ஆத்மா கரைப்பட்டுருது. அதனால் நம்ம என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்திகரித்துக் கொள்வது முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இது ஒரு ஸ்டார்டிங் ப்ராசஸாக இருக்குது. அப்போது நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஆன்கோயிங் ப்ராசஸாக இருக்குது. அப்போது முடிவு பரியந்தம் நிலைநிற்பது தான் ரட்சிக்கப்படுவோம் என்று வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்றது. அல்லேலூயா. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கருத்துல நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ அடுத்தபடியாக நம்ம ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். என்றைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றைக்கே தேவன் பரிசுத்த ஆவியினால் நம்ம மேல முத்திரை போடப்பட்டாச்சு. அல்லேலூயா. அப்ப நம்ம பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள இயேசுவை குறித்து அதிகமாய் காண்பிப்பார். இயேசு கிறிஸ்துவை குறித்த வார்த்தைகளை குறித்து நமக்கு விளக்க கொடுப்பார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும்போது சிஷ்யர்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னார். என்ன சொன்னாரு? நான் போனாதான் தேற்றுவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்க இடத்துல நான் அனுப்புவேன். அவர் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போன எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு வெளிப்படையாய் சொல்லுவாரு என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் பூமியில வாழும்போது சிஷ்யர்களுக்கு சொல்லி முடித்ததை நம்ம யோவான் புத்தகத்தை நாம பார்த்திருக்கிறோம். அப்போ ஆவியானவர் நம்மளை ஏற்று வந்த பிறகு நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்துவார். இயேசு கிறிஸ்துவை எடுத்தான காரியங்களை காண்பிப்பார். அன்பு குறித்து பேசுவார், மன்னிப்பை குறித்து பேசுவார், இரக்கத்தை குறித்து பேசுவார், பரிசுத்தத்தை குறித்து பேசுவார், ஜெப ஜீவியத்தை குறித்து பேசுவார். எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆவிக்குரிய வாழ்க்கைகளை எப்படியெல்லாம் நம்ம நடத்துகிறோமோ அப்படி நடத்துறதுக்கு நமக்கு உதவியா இருப்பது யாருன்னா பரிசுத்த ஆவியாகிய தேவன். அல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ சொன்ன வரங்கள் என்பது பரிசுத்த ஆவியானவர்கிட்ட தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம பெற்றுக்கொண்ட ஆவியானவரை நாம என்ன பண்ண, அடுத்த கட்டம் என்னன்னா நம்ம பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இதை யார் நமக்கு தருவார்னா இயேசு கிறிஸ்து இந்த அபிஷேகத்தை ஒவ்வொரு மனிதன் மேலும் ஊற்றுவார். ஹல்லேலூயா. யோவான்ல 4 காஸ்பலையும் நம்ம பார்ப்போம். நம்ம முதல் ஞானஸ்தானம் எப்படின்னா தண்ணீரால் ஞானஸ்தானத்தை யோவான் ஸ்தானகர் கொடுக்கிறார். ஆனா யோவான் ஸ்தானத்துக்கு அப்புறம் ஒருத்தர் வராரு, அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தண்ணீரால் அல்ல அக்கினியால நமக்கு ஞானஸ்தானத்தை கொடுப்பார் என்று யோவான் ஸ்நானன் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். 4 நற்செய்தி புத்தகத்திலையும் இயேசு கிறிஸ்துவானவர் அக்கினியான ஒரு ஞானஸ்தானத்தை ஜனங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு அந்த அபிஷேகத்தை கொடுப்பது யாருன்னா நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தின்படி அபிஷேகத்தை நமக்கு கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியும். அப்போ நம்ம அபிஷேகம் வரும் பொழுது நம்ம பரிசுத்த ஆவியால் நிரம்ப 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 நமக்குள்ள அந்த வரங்கள் எல்லாமே ஆக்டிவேஷன் ஆகிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய வார்த்தைக்குள்ளாய் நம்ம கடந்து போகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ பரிசுத்த ஆவியான நம்ம நிரம்ப 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 ஒவ்வொரு வரங்களும் கர்த்தர் நமக்கு ஆக்டிவேட் பண்ண அவர் சித்தமுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த வரங்கள் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆவிக்குரிய கனிகள் எதற்காக, ஆவிக்குரிய வரங்கள் எதற்காக என்று சொல்லி இன்னைக்கு நிறைய நாம பார்க்கிறோம். சரி, இந்த வரம் என்று நாம பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த வரம் என்கின்ற இந்த சொல் நான் முதல்ல பைபிள்ல நான் பார்க்கல,
இயேசு அறியாத காலத்தில் நம்ம வந்து இருக்கும்பொழுது நமக்கு வரன்னு நமக்கு போது டிவிலெலாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, இந்த முனிவர்கள் சாமியார்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு வரத்தை பெற்றுக்கொள்ளும்படி என்ன பண்ணுவாங்க, காட்டில் ஏதாவது காட்டில் மேட்டில் போய் என்ன பண்ணுவாங்க, பல வருஷம் தவமாக இருப்பாங்க இல்லை. அவங்க தாடியை வளர்த்துக்கிட்டு சந்நியாசமாய் போய் என்ன வரும், ஒரு கடவுள் திடீர்னு தோன்றி நீ ஏதோ உன்னுடைய இந்த காத்திருப்புக்காக இந்த வரத்தை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இதுதான் நம்ம வரோன்னு நம்ம பார்க்குறோம். அப்படி அவங்க காத்திருந்து பெற்றுக்கொண்ட பிறகு அவங்க வந்து ஊருக்குள்ளே போயிட்டு யாராவது அந்த சாமியார் அந்த முனிவரை ஏதாச்சும் ஒரு அசிங்கப்படுத்தியோ இல்லை அவமானத்தைப்படுத்தியோ என்ன பண்ணுவாங்க தெரியுமா, உடனே அவங்க கையில் இருக்க தண்ணியை எடுத்து அந்த பேசுன நபர் மேலே தெளித்து நீ இப்படி ஆகக்கடுவாய் அப்படி ஆகக்கடுவான்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை கொடுத்துருவாங்க. இதுதான் நம்ம பார்க்குறோம். அப்போது அது எவ்வளோ பவர் என்பதை நம்ம புரிந்து கொள்வதாக சொல்கிறேன். இது நம்ம ஆரம்ப காலத்தில் நான் பார்த்து வரோம் என்பது இதுதான். ஆனால் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு வேதத்தில் சொல்லப்பட்ட வரங்கள் எப்படிப்பட்ட வரங்கள், விடுதலையை கொடுக்கிற வரங்கள், ஞானத்தை கொடுக்கிற வரங்கள், அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற வரங்களை நாம் பார்க்குறோம். அல்லேலூயா. அப்போ இந்த வரத்தை குறித்து தான் நம்ம வருகிற ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. சரி, இந்த வரங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த வரங்கள் எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள். அல்லேலூயா. நீங்கள் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக பார்க்கும் பொழுது அன்பை குறித்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பை குறித்து நம்ம பார்க்குறோம். இது பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலியமாக அவர் நம்ம கூட பேசியிருக்கிறார் அன்பை குறித்து. அன்பை நாடுங்கள், இந்த அன்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம 1 கொரிந்தியர் 13 நம்ம வாசிப்போம்ல, அன்புக்கு போராமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பா இராது சொல்லிட்டு அன்பை குறித்து நிறைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்ப்போம். அப்போது அது அன்பை காட்டில் இன்னொன்று சொல்கிறாங்கன்னா ஞான வரங்களை விரும்புங்கள். அன்பையும் நாடணும், அதே சமயத்தில் ஞான வரங்களை விரும்புங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று சொல்லியும் ஒரு அட்ரஸ் பண்றாரு பவுல் அவர்கள். அப்போ இந்த ஞான வரங்கள் குறிப்பாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புகள் என்று சொல்றதுக்கான அர்த்தம் என்ன என்பதை குறித்து போக போக நம்ம ஒவ்வொரு செய்தியில நாம பார்க்கலாம். சரி, அநேகர் சொல்லுவாங்க இந்த வரங்கள் எல்லாம் வந்து ஒரு மினிஸ்ட்ரி பண்ணுறவங்க ஊழியக்காரர்களுக்கு தான் வரங்கள் தேவை. இன்றைக்கி விசுவாசியாக நமக்கு எதுக்குங்க வரோம்? நம்மளே அடுத்தடுத்த பழப்பை பார்த்துட்டு போகிறோம், படிக்க வேண்டியது இருக்குது, காலேஜுக்கு போகணும், வேலைக்கு போகணும். இந்த சூழ்நிலையில் இந்த வரத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? இது ஓரளவு வந்து ஒரு சர்ச்சு பாஸ்டருக்கோ இல்லை ஒரு போதகருக்கோ இந்த வரங்கள் இருந்தால் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எந்த வேதத்தில் எந்த இடத்துலையுமே வந்து இந்த வரங்கள் வந்து போதகர்களுக்கு, இந்த 5 வகை ஊழியக்காரர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு வேதத்தில் எங்கேயுமே சொல்லப்படலை. இந்த வரங்கள் வந்து எல்லா விசுவாசிகளுக்கும் ஆனது. இன்றைக்கு நாம தான் வந்து பிரித்து பார்த்து இல்லை ஏதோ நம்மளே ஒரு எண்ணங்களை நம்ம இப்படி பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தங்கள், வரங்கள், கனிகள், எல்லா ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் உண்டு. அதாவது விசுவாசினா ஒவ்வொரு ஜனங்களுக்குமே உண்டு. ஆனால் அதை யார் விசுவாசிக்கிறாங்க? இதை விசுவாசிக்கிறவன் தான் விசுவாசி. அப்போது விசுவாசி ஆகிய நமக்கு இது எல்லாத்துலேயுமே பங்கு உண்டு. அப்போ நம்ம வச்சிருக்கோம் பார்த்தீங்களா ஒரு கோட்பாடு, இதெல்லாம் வந்து ஊழியம் செய்கிறவர்களுக்கு மட்டும்தான், ஊழியக்காரர்களுக்கு மட்டும்தான். அப்படி அல்ல. ஆண்டவரை நம்ம எல்லாருமே ஊழியம் செய்யும்படிக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு சொல்லியிருக்காரு, சீஷர்களை சொன்னாரு, நீங்க எல்லாரும் நீங்க என்ன பண்ணுங்க, புறப்பட்டு போய் எல்லாரும் சீஷர்கள் ஆக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. தவிர எல்லாரும் நீங்க கிறிஸ்தவனாய் ஆக்கு இல்ல விசுவாசியா மாத்துன்னு சொல்லல. சீஷராய் மாத்து. சீஷர்னா என்ன? குருவை பின்பற்றுகிறவன் தான் சீஷன். அப்போ நம்முடைய குரு யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை போல நாம மாற வேண்டும் என்று சொல்லிதான் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறாரு, பிதாவாகிய தேவன் விரும்புகிறாரு. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த வழிகளை நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அப்போ நம்ம எதன் மேல நோக்கமாக இருக்கணும், எதன் மேலே தாகமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரங்கள் மேலே நமக்கு விருப்பம் இருக்க வேண்டும். இந்த வரங்கள் எதற்காக அப்படின்னா, முதல்ல வந்து இந்த வரங்கள் நிமித்தமாய் நம்ம பார்க்கும் பொழுது இந்த வரங்கள் எதற்காக அப்படின்னா, ரோமர் 1ஆம் அதிகாரம் 10-12 நாம வாசிக்க போகிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 10-12 வசனம். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும்
நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கிறோம். என்ன, நாம ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும்படிக்கு. அப்போ இன்றைக்கு நான் ஸ்திரப்படணும், நான் பலப்படணும்னா அதற்கு வரம் முக்கியமாய் நமக்கு தேவையா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் சில வசனங்களை நான் உங்களுக்கு படித்து கொடுக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா 2 தீமோத்தேயு 1:6 படிக்கிறேன், கேளுங்க. இது நிமித்தமாக நான் உன் மேல் என் கைகளை வைத்திருந்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அப்போ இங்க ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். நான் தீமோத்தேயுக்கு எழுதுறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நான் உன் மேலே கைகளை வைத்த போது உனக்கு உண்டான தேவ வரத்தை, நீ பெற்றுக்கொண்ட தேவ வரத்தை என்ன பண்ணணுமா, நாம பெற்றுக்கொண்ட ஒருவேளை நீங்க இந்த வரம் உங்களுக்குள்ள ஆல்ரெடி நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டு வரத்தை பெற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா, இல்ல பெற்றுக்கொள்ள போறவங்களா இருப்பீங்களா, நீங்க நாம பெற்றுக்கொண்டோமானாலும் பெற போறவங்களா இருந்தாலுமே நாம ரிசீவ் பண்ண உடனே அதை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும் என்று ஆவியானவர் இங்க சொல்றாங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்க, உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உன்னை நான் நினைப்பூட்டுகிறேன். அல்லேலூயா. இது எதற்காக நம்ம அனல் மூட்டி எழுப்பணும்? நாம ஸ்திரப்படும்படியாய், நாம பலப்படும்படியாய், நாம கர்த்தருக்காக எழும்பும்படியாய் இந்த தேவ வரத்தை நாம அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். இது நம்முடைய வேலை. அல்லேலூயா. நம்ம எல்லாத்தையுமே ஆண்டவரே நீங்க எல்லாமே பார்த்துக்குங்க அப்படின்னு இல்லை. நான் இந்த அனல் மூட்டி எழுப்புவதற்கு நான் என்ன செய்யப்பட வேண்டும்? அல்லேலூயா. இப்போ ஒன்றும் இல்லை, ஆண்டவரே எனக்கு தேவை இருக்கு, எனக்கு வீட்டுக்கு ப்ரொவிஷன் வேணும்ப்பா, எனக்கு அதுக்கான தேவைகளை சந்திங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஒரு மாதத்துக்கான எனக்கு ப்ரொவிஷனான எல்லா தேவையும் எனக்கு கொடுத்துருவார். எனக்கு தேவையான பருப்பு, அரிசி, எண்ணெய், மற்ற எல்லா மளிகை சாமானும் அவர் கொடுத்துட்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவரே எனக்கு கொடுத்துட்டு அப்படியே வச்சுக்க முடியாது. என்ன பண்ணணும், நான் பெற்றுக்கொண்ட அந்த மளிகை சாமான் ப்ரொவிஷனை வச்சு என்ன பண்ணணும், அன்றாட வாழ்க்கையில் நானும் சமைத்து சாப்பிட்டா தான் அது எனக்கு பலன். நான் என்ன பண்ணணும், அதுக்குன்ட்டு நான் எதுவுமே பெற்றுக்கொண்ட ப்ரொவிஷனை வச்சுக்கிட்டு ஆண்டவரே எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்க முடியுமா? இல்லை. ஆண்டவர் ஆல்ரெடி நமக்கு எல்லா தேவைகளையும் நம்ம கைகளில் கொடுத்து விட்டார். நான் என்ன பண்ணணும், எடுத்து சமைத்து சாப்பிடணும். அதே போல தான் ஆண்டவர் நம்மளை தேவ வரத்தால் நிரப்பி விட்டார். இப்போ நாம் என்ன பண்ணணும்னா, நாம் அந்த தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பும்படிக்கு ஜெபிக்கணும், கர்த்தருடைய வேத வசனத்தை வாசித்து தியானிக்கணும், கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொண்டு துதிக்கணும், கர்த்தருடைய ஊழியத்தை நாம செய்யணும், ஆவியில அனலா இருக்க வேண்டும். இதெல்லாம் நாம செய்ய வேண்டிய வேலைகள். ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்ணுறோம், ஆண்டவரே எல்லாமே நீங்க பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு நாம ஒரே நிலையில இருப்பது நல்லதல்ல. அப்போ முதலாவதாக நான் ஸ்திரப்படுவதற்கு, பலப்படுவதற்கு, கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிப்பதற்கு தேவ வரம் நமக்கு கட்டாயமாக வேண்டும். நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறீங்க, நல்லது. ஜெபிக்கிறீங்க, நல்லது. பல ஊழியர்களை தாங்குறீங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனாலும் கர்த்தர் எதிர்பார்க்கிற விஷயம் என்ன தெரியுமா, உனக்கு வரங்களை கொடுக்க தான் விதத்துல கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறாரு 9 வகையான வரங்கள். ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. இதை நீங்க அறிந்து கொள்ளுங்க. அறிந்து கொண்டா தான் இந்த தேவ வரத்தை, ஆவிக்குரிய வரத்தை நாம பெற்றுக்கொண்டு இந்த கடைசி காலத்துல நம்ம வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நாம ஒரு புதிய ஜெபத்தை நாம் ஏறெடுக்கணும். ஆண்டவரே, என்னுடைய பிரயோஜனத்துக்கு என்று நீங்க என்ன வரத்தை வைத்திருக்கிறீங்க, இல்ல என்னுடைய பிரயோஜனத்துக்காகவும் சரி, இல்ல நான் நீங்க கொடுக்கிற அந்த வரத்து நிமித்தமாக பரலோக ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நீங்க என்னை எப்படி பயன்படுத்த விரும்புறீங்கப்பா, எனக்கான வரத்தை நீங்க கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு வாஞ்சியோடு நீங்க கேட்பீர்களானால் கர்த்தர் கட்டாயம் அந்த வரத்தை நமக்கு தந்து நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையில மென்மேலும் நம்மளை உயரும்படிக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. சரி, நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த வரங்களை குறித்து நாம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இதுக்கு முழுக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவியாக இருந்து நமக்கு ஒவ்வொரு
ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுக்க போறாங்க. அதனால இந்த வரங்களை குறித்தான செய்திக்காக அதிகமாய் ஜெபிங்க. நம்ம எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து தான் நம்ம இந்த வரங்களை குறித்து தியானித்து நம்ம பெற்றுக்கொண்டு இந்த கடைசி காலத்துல இந்த உலகத்துல நம்ம கர்த்தருக்காக எழும்புறதுக்கு இந்த வரங்கள் ரொம்பவும் முக்கியம். என்னென்ன வரங்கள் உண்டு என்பதை நீங்க அறிந்திருப்பீங்க. நான் அதை இப்ப சொல்ல விரும்பல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வரத்தை குறித்து நம்ம ஸ்பெசிபிக்காய் பார்க்க போகிறோம். அந்த 9 வரங்கள்னா என்ன, அந்த ஒவ்வொரு வரங்களுக்குள்ள இருக்கிற கிரியைகள் எப்படிப்பட்டது, அது நம்ம ஒரு மனிதனுக்குள்ள வரங்கள் இருந்துச்சுன்னா அவன் நிமித்தமாய் அவனுக்கு அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவன் நிமித்தமாக சமுதாயம் எப்படி இருக்கும் என்பது குறித்தான தெளிவான விளக்கங்களை வருகிற நாட்கள் ஃபுல்லா நாம பார்க்க போகிறோம். அதனால இந்த செய்தியை தொடர்ந்து கேளுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இந்த செய்தியை அனுப்புங்க. கர்த்தர் எதிர்பார்க்கிற விஷயம் என்ன தெரியுமா? நாம தேவ வரத்தை பெற்றுக்கொண்டு அவருக்காக எழும்ப வேண்டும். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஒரு அழைப்பு, கர்த்தர் கொடுக்கிற ஒரு அன்பின் ஒரு அழைப்பாய் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்க விசுவாசிகளானால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களானால் கட்டாயம் நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டியது தேவ வரத்தை. அதை நீங்க பெற்றுக்கொள்ள மறக்காதீங்க, வாஞ்சிங்க. உங்களுக்கு எந்த வயசு இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் சரி, இல்லை காலேஜுக்கு போற பிள்ளைகளோ, இல்லை வேலைக்கு போறோம், இல்லை பெரியவங்க நீங்களாம் கூட இந்த வரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேணும். ஏன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தோடு நான் படித்து இந்த வீடியோவை முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்க. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். பாருங்க, கடைசி நாட்களில் ஆண்டவர் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற போகிறார். அவர் பார்த்தீங்கன்னா எல்லார் மேலேயும், நான் தான் படித்தேன், குமாரர், குமாரத்தி, வாலிபர்கள், மூப்பர், யாவரும் ஊழியக்காரர்கள் யாவர் மேலும் தன்னுடைய ஆவியை ஊற்றுவார். மூப்பர் என்று சொல்லும்போது எல்டர் பீப்பிள். ஹல்லேலூயா. அவங்க பாருங்க, சொப்பனங்களை காண்பாங்களாம். அவங்க பத்தின மூப்பர். சில பேர் நடக்க முடியாது, ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போக முடியாது. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பீங்களானால், உங்களால் நடக்க முடியல, வெளியே போக முடியல, ஆனாலும் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும் வாஞ்சை இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். இருக்கணும், இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இருக்கிற சொல்றீங்களா? உங்களுக்காக தான் இந்த வார்த்தை. உங்களுக்கு உங்கள் சொப்பனங்கள் மூலியமாய் கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி உங்களுக்கு கூட பேசுவார். இல்லையா? நீங்கள் அப்போ ஆண்டவரே எனக்கு அந்த தீர்க்கதரிசன வரத்தை தாங்கப்பா. அப்போ நாம கேட்கணும். ஏன்னா இந்த அழைப்பு என்பது எல்லாருக்குமே, நாம விட்டுவிடக்கூடாது. இது இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் இல்லை, எல்லாருக்குமே, படிக்கிற, வேலைக்கு போற எல்லாருக்குமே இந்த வரங்கள் அவசியம். அல்லேலூயா. அதனால இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? நாம பெற்றுக்கொள்ளும்படியாக தான். இந்த பெற்றுக்கொண்டு நாம ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை நாம வாழ்வோம். கர்த்தர் நம்மையும், நம்ம தேசத்தையும், நம்ம குடும்பத்தையும் அவருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தட்டும். வாங்க இந்த ஒரு கடைசி ஒரு ஜெபத்தை செய்து இந்த வீடியோவை நாம முடிக்கலாம். எல்லாரும் நம்ம ஒன்று சேர்ந்து இந்த முக்கியமான இந்த வார்த்தைகளுக்காக நாம நன்றி செலுத்தி நம்ம ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? ஹல்லேலூயா. அப்பா, நன்றியுள்ள தகப்பனே, அப்பா, நாங்கள் நன்றியோடு சமூகத்தில் வருகிறோம். நீர் எங்களுக்கு எவ்வளோ உண்மையுள்ளவராக இருக்கிறீங்க அப்பா. நாங்களும் உமக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்து நாங்கள் அப்பா என்றைக்கு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எவ்வளவோ அப்பா காரியங்களில் எங்களுக்கு துணையாக இருக்கிறீங்க அப்பா. நீர் எங்களுக்கு எவ்வளோ விதத்தில் எங்களுக்கு நீங்கள் அப்பா ஒரு நல்ல தகப்பனாய், நல்ல ஒரு போதகராய், நல்ல ஒரு டீச்சராய், நல்ல ஒரு நண்பனாய் எங்களோடு கூட எல்லா விதத்திலும் இருந்து எங்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்கள் ஆண்டவரே அப்பா உண்மையுள்ளவராக இருக்கிறீங்க, எங்களை மறவாத தேவனாக இருக்கிறீங்க. இவ்வளவா எங்களை நடத்தின கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த புதிய மாதத்திலும் கூட ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலும் கூட எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாங்க அப்பா. கடந்த மாதங்கள் முழுவதும் கண்மணி போல நீங்க பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரங்கள். இந்த புதிய மாதத்திலும் கூட அப்பா புதிய கிருபைகளை தாங்க. புதிய தேவ வரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறோம்
வாஞ்சிக்கிறோம் அப்பா. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் தேவனே. இந்த சத்திய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே, உம்முடைய நோக்கம் உம்முடைய சித்தம் இருக்கிறபடியால் உமக்கு நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமாண்டவரே, தேவ வரத்தை குறித்து நீங்கள் பேசியிருக்கிறீங்கப்பா. இந்த ஆவிக்குரிய வரங்களை நாங்கள் அறிந்து கொண்டால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். இதை அறிந்து கொள்வதற்கான கிருபை எங்களுக்கு உண்டாகட்டும். தடைகளை எல்லாம் நிர்மூலமாக்குகிறேன் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்ப விடாதபடிக்கு தடை செய்கிற சத்துருவின் கிரியைகள் எல்லாம் அப்ப எடுபட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்பா எழும்பாதபடிக்கு தடை செய்கிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம். அப்பா, நாங்கள் வரங்கள் பெற்றுக்கொள்ளும்படிதான் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் விடுதலை வாழ வேண்டிய நாங்கள் இன்றைக்கு பல போராட்டங்கள் பிரச்சனைகளுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. அப்பா, இன்றைக்கு எங்களுக்குள்ள தேவ வரம் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஆவியில பலனாய் எழும்புறதுக்கு உடைய வரத்தினால் நிரப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு கர்த்தர் எங்களை இந்த கடைசி நாட்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ பயன்படுத்த விரும்புறீங்க. அப்பா, நாங்கள் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருப்பதற்கு இனி காலம் அல்ல. உற்சாகமாய் எழுந்து அப்பா கர்த்தருடைய வேலையை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடாதபடிக்கு இனி நாங்கள் அழுது புலம்பாதவர்களாக அப்ப தைரியத்தோடு இயேசுவின் நாமத்தை சொல்லி ஒவ்வொன்று ஜெயிக்கிறதுக்கான கிருபையை எங்களுக்கு தரும்படியை நாங்கள் செபிக்கிறோம். ஆமாண்டவரே, அப்பா, இதை நாங்கள் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா ஒரு புதிய வாசல் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. அப்பா, ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்குள்ள நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு கிருபை எழுப்பீராக ஆண்டவரே. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த வரத்தை குறித்தான செய்திகளை நாங்கள் கேட்டு பலனடைந்து பெற்றுக்கொண்டு இந்த பூமியில அப்பா வெளிச்சமாய் நாங்கள் பிரகாசிக்க கிருபை செய்தருளும். உமக்கே எல்லா துதிகன மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும். நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களும் நன்றிகளை எடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இவை அனைத்துமே ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் எல்லாருக்கும் இந்த செய்தி பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து செபித்து கொள்ளுங்க. ஆபத்தை சொன்னது போல தான் தொடர்ந்து செய்திகளை போடும்படிக்கு எனக்காக அதிகமாய் செபித்து கொள்ளுங்க. நாமளும் ஒன்றாய் இணைந்து தேவட ராஜ்யத்தை நாம கட்டி எழுப்புவோம். தேவ வரத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய தேவன் காத்து கொண்டிருக்கிறாரு. நானும் அதே வாஞ்சியோடு கூட வரத்தை பெற்றுக்கொண்டு இந்த பூமியில சாட்சியாக வாழ்வோம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.